வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்வின்சிபிள் சீரிஸோடைய ரீகேப்பை தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட இந்த ஆம்னிமேன் கேரக்டர் சூப்பர்மேனோட ஆல்டர்னேட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். அங்கே சூப்பர்மேனை கிரிப்டான்லேருந்து அனுப்பி தம்பி எத்தை காப்பாற்று பண்ணுற மாதிரி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. இங்கே வந்த ஆம்னிமேன் வந்து அப்படியே வில்லங்க முடிச்சவராக இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அதோட ஆல்டர்னேட் வெர்ஷனாக இதில் வர கேரக்டர்ஸ்லாம் ஆமாம் இவங்களில் அவங்கள்ன்ற மாதிரிலாம் லைட்டாக மைண்டுக்கு தோணும். சரி வாங்க இந்த சீரிஸை மொத்தமாக பார்த்து விட்டுறலாம். மொத்தமாக 3 சீசன் வந்துருக்குது, மொத்தத்தையும் கவர் பண்ணிடலாம். இங்கே ஆம்னிமேன் அவர் தலைமையில் இருக்கிற டீம் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் குளோப். இங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அவங்க வந்து காப்பாற்றுறது தான் அவங்களுடைய வேலை. இந்த மாட்ரான் ட்வின்ஸ், இந்த ப்ளூ கலர் ட்வின்ஸ், இவங்க ஒயிட் ஹவுஸே அட்டாக் பண்ண வந்தா ஆம்னிமேன் மற்றும் அந்த கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் மொத்த பேரும் இறங்கி அடிச்சு மொத்தமா அவங்கள காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வீட்ல இருந்து மார்க் வர பாக்குற. அப்படி மார்க் யாருன்னா ஆம்னிமேனோட பையன். அவரும் கிட்டத்தட்ட ஒரு பாதி வில்ட்ரமைட் தான். அதாவது வில்ட்ரம்ல இருந்து இவ தான் வந்திருக்காரு. இங்க இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி டெபியை கல்யாணம் பண்ணி மார்க் பிறந்ததுனால பாதி வில்ட்ரமைட். ஸோ அவனுக்கு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா அவனுமே நம்ம ஹீரோ ஆக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னோட கதையை மார்க் கிட்ட அவரும் சொல்றா, அப்படி வில்ட்ரம் பிளானட்டை சேர்ந்த ஆள் நானு. அங்கிருந்து எல்லாரும் எல்லா பிளானட்ஸ்க்கும் போய் மக்களை காப்பாற்றுவோம். அப்படிதான் நான் இடத்துக்கு வந்தேன். இங்க டெபி என் லைஃப்ல வந்தா அப்புறம் நீ வந்தேன்னு அவர் கதையெல்லாம் சொல்றாரு. இப்ப பவர் இவருக்கு ஒரு வழியா வெளியே வந்துருச்சு. அதனால வாங்க டாடி ட்ரைனிங் கொடுங்கன்ற மாதிரி சூப்பர் பவர் வெளியே வரவும் இவரையும் சூப்பர் ஹீரோவா ஆக்க ஆம்னிமேன் பக்காவா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கூடவே ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணுங்கன்னு இன்வின்சிபிள் அவதாரம்லாம் மார்க் எடுத்தாச்சு. ஹீரோ மக்களை காப்பாற்றுறது வீரதீர சாகசங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சாக்கான மேட்ரு அப்பதான் நடக்குது. கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் மொத்த பேரையும் வர வச்சு எல்லாரையும் ஆம்னிமேன் போட்டு தள்ளிவிட்டாரு. சிட்டி ரெட்ஷிப் போட்டா மாதிரி இவர் திடீர்னு வில்லன் அவதாரம் எடுத்து மொத்த பேரையும் காலி பண்ணி இவரும் படுத்த படிக்க அவரே அடிச்சுக்கிட்டு எப்பா என்னையும் அளவு போட்டு தள்ளிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டார். சீசல் இவர் தான் குளோபல் டிஃபென்ஸ் ஏஜென்சியோடைய ஹெட். இவருக்கு யார் இப்படி பண்ணான்னு தெரியல. ஆம்னிமேனியே முத்துப்பாண்டியவே அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் வந்திருக்கிறானான்னு இவருமே ஒன்றும் புரியாம தான் இருக்கிறாரு. இப்போ ஊருக்குள்ள புது பிரச்சனை போர்ட்டல் ஓப்பன் ஆகி வரவும் இன்வின்சிபிள் எப்பா எங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, அதனால பெத்த கடமைக்கு நான் தான் இப்போ சூப்பர் ஹீரோவா சம்பவம் செய்யணும்னு சொல்லி அது இல்லாமல் டீமும் இறக்குறாங்க. இப்போ தான் கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் தான் காலி ஆயிட்டாங்க இல்லை, அதனால டீமும் இறங்கி மொத்த பெரும் பிரச்சனையை சமாளிக்கிறாங்க. இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நம்ம ஆட்டம் ஈவு, அதுக்கப்புறம் ரோபோட், அதுக்கப்புறம் ரெக்ஸ், டூப்ளிகேட், எத்தனை வேணாலும் டூப்ளிகேட் உருவாக்கலாம். ஸோ கேட்டு இப்படியான டீம் இறங்கி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாங்க. ஆட்டம் ஈவ்னால என்ன வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். அது மேஜிக் இல்லப்பா, அவ ஆட்டம்ஸை மேனிபுலேட் பண்ணி என்ன ஷேப்பா எப்படினாலும் ஆக்க முடியும். ஸோ சண்டை எப்போ ஷீல்டை உருவாக்குறது, மற்ற டைமில் பொருட்களே உருவாக்குறதுங்கிற மாதிரி என்ன வேணாலும் அவளால் பண்ண முடியும். அப்படி இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண ஆளுங்களை மொத்தமாக சமாளிச்சாச்சு. ஆம்னிமேனும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காரணத்தினால பையனா இவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்படி அப்படியே சீசலுக்கு லைட்டாக டவுட் இருக்குது, இது யார் பண்ணியிருப்பா, கார்டியன்ஸ் ஆஃப் குளோபை காலி பண்ண யார் இருக்கிறா அப்படிங்கிற டவுட் வந்து இப்போ டேமியன் டார்க்பிளட் இவர் வந்து டீமன் டிடெக்டிவ், இவர்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறாரு. ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிங்கிற மாதிரி அவர் பங்குக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இங்கே ரெக்ஸும் ஆட்டமியும் அவங்க லவ்ஸும் போயிட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம மார்க்குக்கு ஆம்பர் கூட லவ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள மறுபடியும் போர்ட்டல் வழியாக திரும்பவும் வந்துட்டாங்க. இப்போ தான் அவங்களை அடிச்சு காலி பண்ணோம்னா இந்த வழி கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற நாள் கிடையாது. இங்கே ஒரு நாள்னா அங்கே பல வருஷம் அதுக்குள்ளே ஓடிடும். ஸோ அப்படி அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. இந்த வாட்டி அட்டாக்லாம் ரொம்ப பலமாக இருக்குது. டேய் அவங்க கையில் இருக்கிற அந்த பேண்டு அதை உடச்சு அதை பண்ணிட்டாலே கிளியர் பண்ணிடலாம்னு கண்டுபிடிச்சு மொத்தமா சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆம்னிமேன் சரியானாலும் எப்பா நீ பூமியிலே இரு, கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் இல்லவே இல்லை, அதனால இங்க இருக்கிற பிரச்சனை சமாளிச்சாவணும் தம்பி, ஸ்பேஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குதான் நீ போயிட்டு வான்னு சொல்லி மார்க் கிட்ட இந்த வேலையை கொடுத்து அனுப்புறாங்க. அங்கதான் நம்ம ஒற்றைக்கண் ஆளு ஆலன் அவர் வந்து மீட் பண்றாங்க. ஏய் எனக்கு இந்த கிரகத்துக்கு வர சொல்லியிருக்காங்கடா, இதான்டா என் வேலைன்னா. யுராத் தானே, டேய் இது எர்த்துடா, யூ இல்லடா இ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்கிறான்னு சொல்லி ஓகே சாரிப்பா நம்மளுக்கு அனுப்புனது யுராத்துக்கு, நாங்க வந்திருக்கிறது எர்த்தா, சரிப்பா நல்லா இருக்கிறே அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ வேற அட்ரஸ் மாதிரி வந்த ஆலன் கூட லைட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாயிடுச்சு. மறுபடியும் போர்ட்டல் ஓப்பன் ஆகி அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. டேய் என்னடா இவங்க டெக்னாலஜி டெவலப் ஆகி பல வருஷம் கழிச்சு வந்துகிட்டே இருக்காங்கன்னு ஆம்னிமேன் ஸ்ட்ரைட்டாவே உள்ள போய் இரா உங்களை வீடு தேடி வந்து வெட்டுற மாதிரி மொத்த பேர் சம்பவம் முடிச்சாச்சு. இங்க சில நாள் அங்க பல வருஷமே ஆயிடும்ல, மனுஷன் தாடியெல்லாம் வச்சுட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க கதையை கிளியர் பண்ணியாச்சு. இங்க ஹீரோஸ் எல்லாம் செத்துட்டாங்கல்ல, அதை மக்களுக்கு சொல்லி ஃபீல்லாம் பண்ணவும் அங்க டிடெக்டிவ் தம்பி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி இருக்கிறத ஆம்னிமேனும் நோட் பண்ணியாச்சு. ஆம்னிமேன் தான் பண்ணது நமக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த டிடெக்டிவ் ஏதாச்சும் குடைச்சல் கொடுப்பான்னு அவங்க கிளியர் பண்ணணும்னு பாக்குறாரு. இங்க ரெக்ஸும் இவன் காதல் ஜோடிகள் தானே, ஆனா அந்த டைம் ரெக்ஸுக்கு இந்த கேட் மேல கொஞ்சம் கள்ளக்காதல் ஏற்பட்டு அவங்க கசமசா பண்றத ஈவும் பார்த்துட்டா டேய் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன்டான்னு பிரேக் அப். இங்க நமக்கு ஹீரோஸ் வர கம்மியா இருக்கிறாங்க, இன்னும் நமக்கு ஹீரோஸ் நிறைய தேவைப்படுறாங்கன்னு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏய் நீ தாண்டா தலைவரா இருக்கணும், டீம் லீடா நீ தாண்டா பாத்துக்கணும் சொல்லி சீசல் வந்து நம்ம ரோபோட்டுக்கு அந்த பதவியை கொடுக்குறாரு. அதுல ஒரு குட்டி பொண்ணை செலக்ட் பண்ண இதே ஆடாக் சைஸ்ல இருக்குது, இது சூப்பர் ஹீரோவான்னு சொல்லி இந்த ரெக்ஸ் வம்பு இழுத்தா அது ஹல்கா மாறக்கூடிய ஆளு டக்குன்னு அப்படி மான்ஸ்டரா மாதிரி போக்குன்னு மூஞ்சிலே குத்தம், அப்புறம் சின்ன குழந்தையா மாறிடும். ஏமா நீ பெரிய ஆள் தாமான்ற மாதிரி வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கினாரு. இப்போ டீமை இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆளுங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. இங்க மார்க்கால ஆம்பர் கூட ரொமான்ஸ் பண்ணவே முடியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உலகத்தை காப்பாத்து பிரச்சனை வந்துருச்சுன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதனால ஆம்பருக்கு லைட்டா நம்ம மார்க் மேல வெறுப்பு ஏற்படுது. அப்போ டாக் சைஸ்மிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நான் அழிக்க போறேன்டான்னு முட்டாத்தனமாக பேசவும் அவன் மொத்தத்தையும் அழிச்சிக்கிட்டும் கிடக்கவும் ஏன்டா டே நான் ரொமான்ஸ் பண்ணுற டைம்லையாடா இப்படி வந்து பிரச்சனை பண்ணுன்னு வெறுப்போட மார்க் அவனை போட்டு புரட்டி எடுக்கிற. அப்படி இப்போ இந்த ஓப்பனிங்கில் வந்தானுங்களே இந்த ட்வின்ஸு ஒயிட் ஹவுஸ் அட்டாக் பண்ணி கார்டியன்ஸ் குளோபால காலி ஆனானுங்களே
அவங்க இந்த செல்லேருந்து எஸ்கேப்பும் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு மார்ஸ் மிஷன் இருக்குதுப்பா, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக மார்ஸுக்கு போகிறோம், நம்ம ஆளுங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க, பாதுகாப்புக்கு நீ சைலண்டாக கூடவே போகணுன்ற மாதிரி மார்க்குக்கு அந்த வேலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே போனவங்க சாம்பிள்லாம் எடுத்து முடிச்சுட்டு எப்பா ஒன்றும் இல்லைப்பா நம்ம கிளம்பலாம் அப்படின்னா அப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட். மார்க் சைலண்டாக இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து இவங்க அண்டர் கிரவுண்டில் வாழ்றாங்கடா அந்த மார்ஸை சேர்ந்த மக்கள்ன்ற மாதிரி அவங்க இருந்து காப்பாற்ற போறா. அப்படி அங்கே மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அங்கே நம்மளும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சார் இவங்க இந்த கிரகத்துக்கு வந்திருக்கிறாங்க, ரிட்டர்ன் போக வேண்டிய மனுஷ ஆளுங்கன்னு சொல்லி சொன்னா எப்பா இங்கே சீக்விட்ஸ்னு இருக்குது, அது வந்து மனுஷங்களை கண்ட்ரோல் எடுக்கும், எங்களை எதுவும் பண்ணாது, ஏன்னா நாங்கள் ஷேப் மாறிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு இந்த ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்குது, அதனால் எங்களை அது கண்ட்ரோல் எடுக்காது, அது நார்மலாக இருந்தால் வீக்கு தான், ஆனால் மனுஷங்க யாராச்சும் பிடிச்சதுன்னா அது மொத்த ஆர்மியே கிரியேட் பண்ணி உலகத்தையே அழிச்சிருமுடா, அதனால் உங்கள் 4 பேரையும் நாங்கள் போட்டு தள்ளியே ஆகணும்டான்னு சொல்ல ஏதோ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி இவ்வளோ அட்வைஸ்லாம் கொடுத்தேன்னு இவங்ககிட்ட பின்னாடி பேச முடியாது கிளம்படான்னு சொல்லி நம்ம மார்க்கு எல்லாரையும் காப்பாற்றி அங்கேருந்து மார்ஸ் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு முக்கியமாக இவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ டைரக்டிவ் கிட்ட வரக்கூடாதுன்னு ஆம்னிமேன் அப்போவே ஒரு பிளானை போட்டார்ல, அந்த வகையில் இப்போ டைரக்டிவ் இருக்கிற ஏரியாவிலேயே இந்த பிளட்டை வச்சுட்டு போகவும் அதை இந்த சீசல் வந்து செக் பண்ணும்போது தம்பி உன் ஆஃபீஸ்லேயே பிளட் சாம்பிள் இருந்திருக்கு, அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, திரும்பி நீ நரகத்துக்கே போன்ற மாதிரி இந்த டைரக்டிவை கிளியர் பண்ணி அமிச்சாச்சு. இருந்தாலும் சீசலுக்கு வந்து இந்த ஆம்னிமேன் மேலே லைட்டாக டவுட்டுங்கிறது வந்துருச்சு. அங்கே ட்வின்ஸ் தப்பிச்சாங்க தெரியுமா, அதை பார்த்துட்டு ரோபோட் வேற சைலண்டாக இருந்துச்சு. ஓஹோ இதுவும் சைடில் ஏதோ வில்லத்தனம் பார்க்குது போல அப்படின்னு பார்த்தா இன்னுமே எக்ஸ்ட்ராவா இங்க இருக்கிற டீம்லேருந்து ஒருத்தனோட பிளட் சாம்பிளை வேற சீக்கிரட்டாக எடுத்துக்குது. இங்கே இந்த டைட்டன் கேரக்டர் மிஷின் ஹெட் அப்படிங்கிற ஒரு மினி வில்லன் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அடியால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி அங்கே ஒருத்தனை போட்டு தள்ள வந்தா ஃபேமிலி போட்டோவை பார்த்ததும் சே இவனுக்கு குடும்பம் இருக்குதா நம்மள மாதிரியே இருக்கான்னு சொல்லி அப்படியே விட்டு ஒழுங்காக காசை கொடுத்துட்றான்ற மாதிரி. ஆக்சுவலாக நல்லவன் தான், இவங்க கடன் பட்டதுனால அந்த கடனுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்தாகணும். ஸ்ட்ரெயிட்டாக மிஷின் எடுக்கிட்டே வந்து சார் என் கடனெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன வச்சுக்க முடியாது, நான் கிளம்பியே தீருவேன் அப்படின்னு சொன்னால் தம்பி இங்கே உன்னெல்லாம் அப்படியே விடலாம் முடியாது, உனக்கு பொண்ணு இருக்குது இல்லை, எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், ஃபேமிலி பற்றி மொத்தமாக தெரியும், அதனால் வேறு வழி இல்லை, நீ வாழ்ந்து தான் ஆகணும், என் சொல் பேச்சை கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி மிஷின் எடுத்து மொத்தமாக லாக் பண்ணியாச்சு. ஸோ இவனை மொத்தமாக முடிச்சு விட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு இந்த டைட்டனுக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே ரெக்ஸ் கூட தான் ஈவ வந்து பிரேக்கப் பண்ணிட்டால, இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு ரெக்ஸுங்கிற ஒருத்தன் கூடனால தான் உன்னை விட்டான், ஆனால் நீ அவங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டியானா எப்பா அவன் வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், என்ன வேற ஏமாத்தி விட்டான் அப்படின்னா ஆம்பளைன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு அந்த ஊர்லையும் இதே அட்வைஸை கொடுக்குறாங்க. அதனால போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவே விட்டுட்டு ஈவும் வெளியே வந்துட்டா. இங்க இந்த டைட்டன் வந்து தன்னுடைய பொண்ணு கூட இருக்கும்போது அங்க இன்வென்சிபிள் ஒரு வில்லனை பிடிச்சி தூக்கிட்டு போவான். இன்வென்சிபிள் ஹீரோன்னு அவங்க பொண்ணு பேசுறத கேட்டதும் சரி நாம ஏன் இன்வென்சிபிள் கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, அவன் இறங்கினா கொஞ்சம் பிரச்சனை சரி பண்ணலாமேன்னு யோசிக்கிறா. அப்படி மிஷினிட்ட ஈஸியா முடிக்கலாம்னு மொத்தமா லாக்கும் பண்ணியாச்சு. அப்பதான் தம்பி மொத்தமா என்கிட்ட வந்து சிக்கிட்டியப்பா, என்னால ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸை நான் செக் பண்ண முடியும், ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல நான் போட்டு தருவேங்கிறத நான் கிளியரா செக் பண்ணிட்டேன். அது இல்லாமல் என் கூட ஐசோடோப் வேறு இருக்கிறான், அவன் பக்காவாக டெலிபோர்ட்டும் பண்ணுவான், அதனால் ஏகப்பட்ட ஆளுங்க என்கிட்ட இருக்கிறாங்க, நீ வந்து மொத்தமாக சிக்கிட்ட அதுவும் இந்த டைட்டனுக்காகன்னு சொல்லி அவன் மொத்த ஆளுங்களையும் இறக்கி அட்டாக்காக பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ மொத்த ஹீரோஸும் இந்த டீம் மொத்தமும் இறங்கி அட்டாக் பண்ணாலும் ஒருத்தனாலையும் சமாளிக்க முடியல, போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அது இல்லாமல் இன்வென்சிபிளை போட்டு புரட்டி எடுக்க ஒரு வழியாக ரெக்ஸ் ஒரு பஞ்சை விட்டு நல்ல வேலை டைவர்ட் பண்ணி அதுக்குள்ளே இந்த சீசலும் வந்து ஒரு வழியாக இந்த சம்பவத்திலேருந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் எல்லாரும் படுத்த படுக்கே ஆகிட்டாங்க. நம்மளும் இந்த அடியெல்லாம் வாங்கி கொஞ்சம் சரியாகி வந்ததும் அவன் ஃப்ரெண்டு வில்லியம் வந்து வாயன் நான் ட்ரிப்பு போகலான்னு இருக்கிறேன் நீ வரியா அப்படின்னா சரி வாடா போகலான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு ரிக்கை பார்க்கறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. கூடவே ஆம்பரும் வரா. சரி நம்ம கூட தான் ரொமான்ஸே பண்ண முடியறதில்ல, அட்லீஸ்ட் இந்த ஒரு ட்ரிப்லையாச்சும் கொஞ்சம் ஒன்று சேருவோங்கிற மாதிரி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து இந்த டிஏ சிங்க்லர் அப்படின்னு வந்து மனுஷங்களே நான் ஒரு மிஷின் மாதிரி தான் பார்க்குறேன், அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி பெனாத்திக்கிட்டு இருக்கேன். அது எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அப்பன்னு பார்த்து திடீர் அட்டாக் ஒன்று நடக்கும். ஆஹா இங்கே நம்ம மார்க்கர் தான் வேலைக்கு ஆகுதுன்னு இன்வின்சிபிளாக மாறி வந்து அட்டாக் பண்ண வந்ததே அதுவே சூசைட் பண்ணிக்கிச்சு. என்னடா இது நம்மளை அட்டாக் பண்ண வந்து அதுவே செத்து போச்சுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் சைடில் பார்த்தா அந்த டிஏ சின்க்ளர் அவன் என்ன பண்ணுறான்னா இதில் பவர்ஃபுல்லான ஒருத்தன் எனக்கு தேவை, ஓகே இந்த மார்க்கை நம்ம நோட் பண்ணிப்போம், அவனை நம்ம யூஸ் பண்ணிப்போங்கிற மாதிரி பிளானாக போட்டான். இங்கே ஆம்பருக்கு ஏண்டா கூடவும் இருக்க மாட்டேற, பிரச்சனை வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற, யாரா நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையாடான்ற மாதிரி வெறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ டெபி ஆம்னிமேனோட ஒய்ஃபுக்கே டவுட் வந்து இங்கே ட்ரெஸ்ஸை வேற ஒளிச்சு வச்சிருக்கா இல்லை ரத்தக்கரையோட இருக்குது, ஆஹா இவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கானான்னு சொல்லி இப்போ இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுவார் தெரியுமா, அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா எல்லாருடைய ரத்தமும் இருக்குது. ஆக மொத்தம் இவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்கிறது மொத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. இங்கே நம்ம ரோபோட்டு சீக்கிரட்டாக வேலையை பார்க்குது. அது ஆக்சுவலாக அந்த ட்வின்ஸை வேலையை வாங்கி அவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்கி அது மோசமானவெல்லாம் பார்க்கல, இதோடைய உடம்புங்கிறது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, இதுக்கு நார்மல் மனுஷ ரூபம் தேவை, அதுக்காக பிளட் சாம்பிள் எடுத்துக்கிச்சு இந்த ட்வின்ஸை யூஸ் பண்ணிக்கிச்சு, அதுவும் கொஞ்சம் நார்மலான ஒரு மனுஷ பையலாக மாறிடுச்சு. இங்கே ரிக்க மொத்தமாக மிஷினாகவே அந்த டிஏ சின்க்ளர்ன்றவன் மாற்றிட்டான். அது இல்லாமல் வில்லியம் வேறு அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கிறான். நம்மளால் இன்வின்சிபிள் உள்ளே இறங்கிடே இப்படிப்பட்ட வேலையை பார்க்குறேடான்னு சொல்லி மொத்தமாக அவங்களை அடிச்சு போட்டு அதுக்குள்ளே சீசலும் வந்து இவங்க எல்லாரையும் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே ஆம்பர் கூட எதுவுமே செட் ஆகலையே, சரி பேசாமல் நம்ம சூப்பர் ஹீரோங்கிற விஷயத்த சொல்லிடுவோம், அப்பயாச்சும் புரிஞ்சுப்பான்னு சொன்னா டே விளக்கண்ண அது எனக்கு எப்போவோ தெரியும்டா, நீயா சொல்லுவேன்னு பார்த்தேன் அதை கூட சொல்ல மாட்டியா நீன்ற மாதிரி அவள் ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இவன் சூப்பர் ஹீரோலாம் தெரிஞ்சுக்கிட்டா.
இங்கே ஃபைனலி ரோபோட் மனுஷ ரூபமும் மாறிடுச்சு. அப்புறம் இந்த ட்வின்ஸை எப்பா வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் ஜெயிலுக்கு போங்கிற மாதிரி பிடிச்சி கொடுத்துருச்சு. இங்கே சிசிலும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆம்னிமேன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறான். நம்ம அந்த டிடெக்டிவை அவன் பக்கம் டைவெர்ட் பண்ணி அவனையும் நம்ம நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். அதனால் நம்ம அவனை கண்டுக்க மாட்டோம்னு நினச்சா லாக் ஆகிட்டான். ஆம்னிமேன் தான் அந்த வேலையை பார்த்தது மொத்தமாக அட்டாக் பண்ண பார்த்தா, டேய் எனக்குலாம் நீங்கள் பூச்சி மாறிடான்னு சொல்லி ஆம்னிமேன் எல்லாரையும் அசால்ட்டாக அட்டாக் பண்ணுறாரு. இந்த பக்கம் இன்வின்சிபிளும் ஈவும் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அங்கே ஆம்னிமேனை தடுக்க எல்லா பக்கமும் ட்ரை பண்ணால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கார்டியன்ஸ் ஆஃப் குளோபில் ஆக்சுவலாக இம்மார்டல்னு ஒருத்தன் இருப்பான், அதான் பேரில் இம்மார்டல் இருக்கே, அவன் எப்படி சாவான்? அவனை பிச்சு பிச்சு போட்டாலும் அவன் ஒன்று சேரி ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகுமே தவிர அவன் உசுரோட தான் இருப்பான். அவனையும் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவனும் நானும் சண்டைக்கு வரேன்ற மாதிரி தயாராகிறான். இவங்க 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டா, இன்வின்சிபிளும் ஆம்னிமேனும் மீட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு, மொத்த உலகத்தையும் முடிச்சு விட்ருவாங்கன்னு தெரியுது. அதுக்குள்ளே எங்கள் அப்பாவை அடிக்க பார்க்குறீங்க, டேய் நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ தான் அப்பா பிள்ளையோட மீட்டிங்கு. அதுக்குள்ளே இந்த இம்மார்டலும் வந்து இறங்கவும், டே இன்னும் நீ சாவலியான்னு சொல்லி மொத்தமாக பிச்சியும் போட்டான். இப்போ தான் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு. தம்பி இந்த வில்ட்ரமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆசைப்படுவோம். அதனால் எங்களுதுலேயே வீக்காக இருக்கிறவங்களே நாங்கள் போட்டு தள்ளுவோம். ஸோ வீக்னாலே எங்களுக்கு அலர்ஜி ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளானட்டையும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ஒரு வில்ட்ரோமைட்டை அங்கே அனுப்புவோம். அவங்க மொத்தமாக கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு வில்ட்ரமோட சேர்த்து விட்ருவாங்க. இதுதான் எங்களுடைய வேலைப்பா. அதுக்காக தான் என்னை எர்த்துக்கு அனுப்புனாங்க. இங்கே நான் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது சேர்த்துக்காக இல்லை. இப்போ நம்ம வில்ட்ரமோட ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்கணும், இல்லைனா நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும். கண்ட்ரோல் எடுக்கதாண்டா நான் இங்கே வந்தேன்னு சொன்னேன். ஏய் அது உன் பிளானட்டு, நான் பிறந்தது இந்த ஊர் தாண்டா, ஏன் எர்த்தரா இது, அதனால என்ன மீறி தாண்டா இதெல்லாம் பண்ண முடியும்னு இன்வின்சிபிள் இது ஏத்துக்கவே இல்லை. டே தகப்பா இது ஏன் இடம், இங்க உன்னை விடவே மாட்டேன்னு உய்யால இந்த பிளானுக்கு நீ கார்டியன்ஸ் ஆஃப் குளோபை போட்டு தள்ளனதுக்கு உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டான்னு 2 பேருக்குமே முட்டிக்குது. ஆமாண்டா நீ இன்னும் புரிஞ்சிக்கல, நீ இன்னும் வீக்காவே போறல, இப்ப பாருடி என்னுடைய பவர்னு சொல்லி அப்படியே தலையை முட்டி ட்ரெயினை உடச்சிக்கிட்டுலாம் போவாரு. ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். இந்த சீரீஸ்ல ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொடூரமா இருக்கும். பையனு கூட பார்க்கலையே போட்டு புரட்டி எடுத்துட்டா அப்படி. அப்புறம் ஒரு கட்டத்தில் லைட்டா ஃபீலிங்ஸ் வந்து சே நம்ம புள்ளதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே ஆம்னிமேன் எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போயாச்சு. ஸோ இப்போ ஆம்னிமேன் தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறது அனைவருக்கும் புரிஞ்சு போச்சு. அது இல்லாமல் இந்த வில்ட்ரோமைட்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், இந்த இடத்த என்ன வேணாலும் பண்ணலான்ற பயமும் இருக்குது. இப்போ அடிவாங்கினதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்காக இன்வின்சிபிளும் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுவோமா? எடுத்ததுமே இன்வின்சிபிள் ஒழுங்கா இங்கே எல்லாரும் வில்ட்ரம் கூட சேர்ந்துருங்க, எல்லாரும் எங்கள் அப்பா கூட ஒழுங்கா நீங்கள் ஒன்று இணைஞ்சிருங்க, இல்லைனா உங்களை சும்மா விட மாட்டோம்னு ஏர்த்தையே நம்மளும் மிரட்டுறாரு. நீ எப்படா வில்லனா மாறின, போன சீசனில் அடி வாங்கி தானே கடந்தா நமக்கு தோணுது. இந்த டீமே இன்வின்சிபிளும் ஆம்னிமேனும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக டீம் போட்டு மீட்டிங்லாம் நடத்துறாங்க. ஆங்ஸ்ட்ராங் லீவி எப்படியாச்சும் இவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிளானும் போடுறாங்க. அதுக்குள்ள தம்பிகளா நீங்கள் என்ன தனியாக மீட்டிங்லாம் போடுறது எங்களை போட்டு தர பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்தா டக்குன்னு இந்த ஆங்ஸ்ட்ராமும் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் வேற யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடியவன். அப்படி பல யூனிவர்ஸ்களில் ஆம்னிமேனும் இன்வின்சிபிளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க மொத்த உலகத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரே ஒரு உலகம், இந்த உலகம் தான் நல்லவனா இருக்கிற மார்க், எங்கள் அப்பாவே இருந்தாலும் தப்புடா நீதி நேர்மையிடான்ற மாதிரி இருந்திருக்கிறான். இப்போ இந்த யூனிவர்ஸுக்கு இந்த ஆங்ஸ்ட்ராமும் வந்துட்டான். இங்க மறுபடியும் அந்த ட்வின்ஸை காப்பாற்றி தப்பிக்க வச்சு டேய் இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சாகணும்டான்னா அதுக்குள்ள ஆங்ஸ்ட்ராங் டேய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டான். சரி இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அங்கே பார்க்கணும் அப்படின்னா இவனோட எல்லா வெர்ஷன் வேற யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆங்ஸ்ட்ராம் வெர்ஷனையும் ஒன்று சேர்த்துட்டான். இப்போ இவங்க எல்லாரோடைய பிரெயினையும் எனக்கு ஒன்று சேர்த்து விட்டுட்டீங்க, அதுக்கான மிஷனை நீங்கள் கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களை நான் நல்ல யூனிவர்ஸில் விட்டுருவேன். அந்த யூனிவர்ஸில் சூப்பர் ஹீரோஸே இருக்க மாட்டாங்க, நீ தாண்டா கெத்துங்கிற மாதிரி உங்களை அப்படிப்பட்ட யூனிவர்ஸில் நான் உங்களை விட்டுருவேன்னு சொல்ல நல்லா இருக்கே ஆப்ஷனுங்கிற மாதிரி இவங்க அந்த விஷயத்தெல்லாம் உருவாக்க அதுக்குள்ளே இன்வின்சிபிள் வந்து டேய் உங்கள் மூளையை ஒன்று சேர விடமாட்டேன்டான்னு மொத்தத்தையும் முடிச்சு விட்டா. அப்படி ஆல்ரெடி மற்ற யூனிவர்ஸில் இன்வின்சிபிள்னாலே ஆகாது, இதில் ஆல்ரெடி இப்போ போட்ட பிளானிங் எடுத்து வச்சிட்டான்ல இன்வின்சிபிள் மேலே இந்த ஆங்ஸ்ட்ராமுக்கு இன்னும் எரிச்சல் ஏறிடுச்சு. இங்கே அகைன் போன சீசனில் இந்த சயின்டிஸ்ட் வந்து பிரச்சனை கொடுத்தானே அவன் திரும்பியும் வந்து பிரச்சனை கொடுக்க டேய் எத்தனை தடவை வருவேங்கிற மாதிரி அதுக்குள்ளே அவனை சமாளித்து முடிச்சு எப்பா இங்கே இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கூட்டத்தில் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே ஈவ், ஆம்பர், அப்புறம் வில்லியம், மார்க் எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்து அந்த போன சீசனில் மார்ஸ்க்கு போயிட்டு வந்து 4 பேர் தப்பிச்சு வந்தாங்க தெரியுமா, அதில் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் வித்தியாசமாக நடந்துக்கிற. அப்படி ஆக்சுவலாக பிரச்சனை ஏதோ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது புரியுது. அவரு இந்த ஷேப் வேற மாத்துறாரு. போன சீசன்லேயே சொல்லியிருப்பாங்க டேய் மார்ஸை சேர்ந்தவங்க ஷேப் ஷிஃப்ட்லாம் பண்ண முடியும்னு. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் தான் மனுஷ ரூபத்தில் இங்கே வந்துருக்கிறான். அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி காலி ஆகிட்டான். ஸோ அவன் ரூபத்தில் இங்கே மார்ஸ்லேருந்து ஒருத்தன் வந்துவிட்டான். போன சீசன் அந்த ரோபோட் தானே ஹெட்டு, ஆனால் இப்போ வந்து இம்மார்டல் தான் சரியாகி பிச்சு போட்டாலும் கொஞ்ச நாளில் சரி பண்ணிடலாம், அவரையே இப்போ தலைமை தாங்கு நீ தான்ப்பா இருக்கணுன்ற மாதிரி இம்மார்டலுக்கு பதவியை கொடுத்துட்டாரு சீசல். ஆனால் ஹெட்டாக மட்டும் ஆனதோடு இல்லாமல் இந்த இம்மார்டல் ரெக்ஸோட ஆளாக இருந்த கேட்ட அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. இது எனக்கு ஏமாத்திட்டியா, எனக்கு பல்பு குத்துட்டியான்னு ரெக்ஸுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ கேட்டும் இம்மார்டலும் ஒன்று சென்ட்டாங்க. இப்போ புது ஹீரோ டீமில் எப்பா நானும் புது ஹீரோப்பா இனியும் சேர்த்துக்கப்பான்னு சொல்லி நான் ஷேப் ஸ்மித் அப்படின்னு சொல்லி நம்மளும் உள்ள என்ட்ரு ஆகிறாரு. மார்ஸ்லேருந்து வந்தவர் தான், ஆனால் இங்கே இருக்கிற ஆளு தான் நான், எனக்கு சூப்பர் பவர் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லி உள்ளே வந்துட்டா. அப்படி இங்கே டெபி ஆம்னிமேனோட ஒய்ஃபு ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கிறாங்க.
இப்படிப்பட்டவன கல்யாணம் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோமான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆம்பருக்கும் மார்க்குக்கும் இப்போ நல்லாவே செட் ஆகி கொஞ்சம் க்ளோஸும் ஆயிட்டாங்க. அப்படியே போன சீசன்ல இந்த அட்ரஸ் மாதிரி வந்தார் தெரியுமா ஆலன், அவனுடைய கதையை இப்பதான் லைட்டா சொல்றாங்க. அவன் யுனோபா கிரகத்தை சேர்ந்தவன், அங்கதான் வளர்ந்தது, அமைதியான கிரகம், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த வில்ட்ரமைட்ஸ் தான் சும்மா விடுவானுங்களா, எல்லா கிரகத்தையும் போயிட்டு அட்டாக் பண்றது தானே வேலையா வச்சிருக்கானுங்க. அப்படி வந்து அட்டாக் பண்ணி முடிக்க அதுல சிலதை எடுத்து இவங்க வந்து அதுக்கப்புறம் எப்பா நம்ம இனத்தை பெருக்கணும், நம்மளை எப்படியாச்சும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி இவங்க தனியா எடுத்து அவங்களே டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வில்ட்ரமைட்ஸ்க்கு எதிராக அவங்களை காலி பண்ற டீம்ல யுனோபா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்துட்டாங்க. ஒரு பக்காவான சோல்ஜரை உருவாக்கணும், அவங்க தான் இந்த வில்ட்ரமைட்டை எதிர்த்து போராடக்கூடியவனா உருவாக்கணும்னு சொல்லி அவங்க உருவாக்கின அந்த ஆராய்ச்சியில் சக்சஸ் ஆனது ஆலன் தான். அண்ட் இப்போ எர்த்துக்கு போனது அங்கே பாதி வில்ட்ரமைட் இன்வென்சிபிள் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுல. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எப்பா இந்த வில்ட்ரமைட்ஸை நம்ம எதிர்த்து போராட போகிறோம், பாதி வில்ட்ரமைட் ஒருத்தன் எர்த்தில் இருக்கான், அவன் நம்ம சப்போர்ட்டும் தேவைப்படுறான், அவனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம அடிக்கலான்னு இந்த ஆலன் ஐடியாவும் கொடுக்குற. அப்படி இவங்க ரெடி பண்ண ஆலனையே அங்கே வில்ட்ரமைட்ஸ் புரட்டி எடுத்துட்டாங்க. அவங்க கேங்கெலாம் வேணாம், ஒருத்தன் அனுப்பிச்சாலே போகிறோம், அவ்வளோ பவர்ஃபுல்லு. இங்கே இந்த மான்ஸ்டர்களுக்கும் குட்டி பையன், அதை ரோபோட் இப்போ குட்டி பையனா மனசு ரூபத்தில் மாறிட்டார்ல, அவங்க 2 பேருக்கும் லைட்டாக பாசம் உண்டாகுது. இப்போ ஒரு வெட்டிக்கிளி மாதிரி ஒன்று வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இன்வென்சிபிள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்கள் ரகம் அழிஞ்சிட்டு இருக்கு, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. அங்க வந்து பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது. டேய் உங்க ரகம் அழியுதுன்னா பிரச்சனை என்ன, ஒண்ணுமே இல்லையா, வாங்க வாங்க இப்பதான் பிரச்சனையை காட்டுறேன்னு சொல்லி காட்டினது யாருன்னா ஆம்னிமேன். டே தகப்பா இந்த கிரகத்துல நீ என்னடா பண்றன்ற மாதிரி ஷாக்கா இருக்குது. மகனே போன சீசன் கிளைமேக்ஸில் உன்னை புரட்டி போட்டுட்டு அப்படியே ஸ்பேஸில் சுற்றி டயர்டாயிட்டேன். அப்போ இந்த கேங்கு, இந்த வெட்டிக்கிளி கேங்கு அவங்க கிரகத்தில் பிரச்சனையோடு இருந்தாங்க. சரி கழுதை காப்பாற்றி விடுவோமேன்ற மாதிரி காப்பாற்றி விட்டேன், என்னையே ராஜாவாக்கி இந்த கிரகத்தை பார்த்துக்க சொல்லிட்டாங்கப்பா, அதனால் இங்கே நான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டாரு. அது இல்லாமல் இதை பாடுறா உன்னுடைய வெட்டிக்கிளி சித்தின்னு சொல்லி அவங்க சித்தி வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்தடா உன் தம்பி கையில் எடுத்து கொஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆலிவரையும் காட்டுறாரு. அடே தகப்பா அங்கே எங்கள் அம்மா உட்காந்து அழுதுன்னு இருந்தா நீங்கள் அடுத்த வாரிசையை உருவாக்கி தம்பியை பாருன்னு இந்த வெட்டிக்கிளி சித்தியெல்லாம் வேற அறிமுகப்படுத்துறியான்னு டென்ஷன் ஆகிறான். இந்த வில்ட்ரமைட்ஸ் எந்த கிரகத்தையும் வெட்டுக்கிளி கிரகத்தையும் விட்டு வைக்க மாட்டானுங்கல்ல, அங்கேயும் வந்து அட்டாக் பண்ண டேய் இங்கே படுறா இந்த கிரகத்தையும் அழிச்சு போடுவாங்க, அதனால தம்பி நீ தான்டா பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஆம்னிமேன் சொல்லியிருப்பாரு. அங்கே ஜடையை வச்சிருக்கிற பாட்டிமா வந்து இன்வென்சிபிளை போட்டு புரட்டி எடுக்க என் பையன் மேலே கை வைக்கிறேன் ஜடையை வச்சு ஒரே சுற்றி விட்டு வாயவே கிழிச்சு விட்டாரு ஆம்னிமேன். அங்கே அதுக்குள்ள ஆம்னிமேனை படுக்க போட்டு தம்பி உன்னோட பவர்ஃபுல்லான வில்ட்ரமைட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அடிச்சு போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நீ ஓவரா வில்ட்ரமைட்ஸ் நீ ரூல்ஸே மீறி விட்டேன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க தம்பியான ஆலிவரை இப்போ வேற வழி இல்லை, இன்வென்சிபிள் தான் பார்த்துக்கணும், ஏறத்துக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. இங்க ஆலிவரை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட நீட்னா டென்ஷன் ஆனாலும் வேற வழி இல்லையே, குழந்தையாச்சே அவனை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், என்ன இருந்தாலும் இன்வென்சிபிளோட தம்பியாச்சே அப்படின்னு சொல்லி அவனை ஏற்றுக்கிட்டாங்க. இங்க சீசல் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, நான் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி இதை சீசலை லாக் பண்ணி டேய் நில்லு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி இவர் வந்து டொனால்டு இவர் வந்து எனக்கு இன்னமும் நான் நார்மலாகவே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்கே பாருப்பா நீ ஒரு ஈவெண்ட்லையும் ஏதாச்சும் அட்டாக்ல இறந்துருவேன், அதுக்கப்புறம் ஒரு ரோபோஸ் மூலியமாக நாங்கள் ரெடி பண்ணுறோம், உன்னோட மெமரி மட்டும் நாங்கள் ஃபிட் பண்ணுறோம், ஸோ மனுஷன் மாதிரியே தான் நீ ஃபீல் பண்ணுவேன், ஆனால் நீ ஒரு ரோபோடா, ஆனால் உன் மெமரிஸ் எல்லாமே டொனால்டோட மெமரிஸ் இருக்குங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அட்டாக் நடந்து இவன் காலியாகும் போது திரும்பி இவனை உருவாக்குறாங்க. இதுதான்ப்பா நடந்திருக்கு, விஷயத்தை சொல்லிவிட்டேன் புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு நம்ம சீசல். இங்கே ஷேப் சேஞ்ச் ஆகிறானே ஷேப் ஸ்மித், அவன் மார்ஸ்லேருந்து வந்த ஆளுன்னு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆமாம் நீ அவன் ரூபத்தில் வந்தனா அங்கேருந்து அவன் என்னடா ஆனா அப்படின்னா எனக்கு தெரியலப்பா, அவனை அடிச்சு போட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா அங்கே அந்த சீக்விட்ஸ் வந்து மொத்தமாக கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அங்கே அவன் ஆர்மியவே ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ மார்ஸ்லேருந்து ஒரு புது பிரச்சனை வருதுடா, அதை போய் சமாளிச்சாகணும்னா இந்த மொத்த டீமே அனுப்புகிறாங்க. இது கூடவே இன்வென்சிபிள் ஈவி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இந்த பிரச்சனையை சமாளிச்சே ஆகணும்டான்னு. அங்கே போன சீசன்லேயே சொன்ன மாதிரி ஒருத்தனை மட்டும் விட்டிங்கன்னா பெரிய ஆர்மியவே ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லிச்சுல்ல அந்த மார்ஸில் இருக்கிறதுங்க, அதே மாதிரி ஒரு ஆர்மியவே வச்சு அட்டாக் பண்ண மொத்தமாக சேர்த்து வச்சு இவங்களும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மொத்தமாக அதை கிளியர் பண்ணி முடிக்கணும்னு. இங்கே இந்த சண்டையெல்லாம் முடிச்சு ஒரு வழியாக இவங்க தப்பிச்சு வந்தாங்க. ஆனால் அந்த சண்டையில் வேற வழி இல்லாமல் கேட்டு காலி ஆகிட்டா, ரெக்ஸுமே பெருசாக அடிபட்டு கிடக்குறான். இம்மார்டல் ஆள் வேற ஆச்சே, அதனால் அவர் வந்து போயிட்டியாமா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கொஞ்சம் உண்மையாகவே ஆளாக பார்த்துட்டாரு, அதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படி இங்கே ஆலன் இன்வென்சிபிளை பார்க்க வந்தா அதுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி இம்மார்டல் தானே தலைவராக இருக்கிறாரு, அவர் போய் தடுத்து நிறுத்தினா, நம்ம பையன் தாண்டா இவன், நம்ம ஃப்ரெண்டு தாண்டா இவன், அட்ரஸ் மாதிரி வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டான்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் இவனை ஊருக்கும் கூட்டிட்டு வரா. அப்படி இங்கே அந்த மல்டிவர்ஸ்காரன் ஆங்ஸ்ட்ராம் அவன் இன்னும் சாகாமல் ஒரு யூனிவர்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கிறான். இங்க ஆம்பர் கூட நம்மளால ரொமான்ஸ் பண்ணவே முடியலையே, என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணா. ரெக்ஸ் அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு டேய் நீ நிம்மதியாக இரு, நீ வரவே வேணாம், சண்டைக்கு வரவே வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், இன்னைக்கு உனக்கு லீவுடா அப்படிங்கிற மாதிரி ஆம்பர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்ற மாதிரி அமுச்சு விட்டா. அப்படி அப்போன்னு பார்த்து வில்ட்ரமைட் ஒருத்தி இங்கே பாரு உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வரலன்னு மட்டும் சொன்னேன், இவ்வளோ மொத்தமாக முடிச்சு விட்ருண்டான்னு பயமுறுத்த அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தனியாக போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா, இங்கே பாரு வில்ட்ரமைட்ஸ் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்துரு, கொஞ்சம் பேரை போட்டு தரலாம் போகிறோம் இடத்துல, அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துடலாம், அதை விட்டுட்டு நீ சண்டை போட போகிறோன்னு நினச்சனா மொத்த இடத்துமே அழிஞ்சு போடுண்டா, ஒழுங்காக புரிஞ்சுக்க, இங்கே பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்குது, நீ எப்போ தான் ஒத்துக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவளும் அட்வைஸ் பண்ணிட்டு போறா.
சரி நீ பேச்சை கேட்க மாட்டேன், முதல்ல என்ன சமாளிக்கிறியா பாப்போங்கிற மாதிரி அவள் போட்டு புரட்டி எடுக்கிறா. இவனால் ரியாக்டே பண்ண முடியல, அசால்ட்டாக அடி வாங்கி இருக்கிறான். இவன் மொத்தமாக அடி வாங்கி முடிச்சு ஆம்பருக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா, எப்பாடி நீ வேணவே வேணாண்டா, சூப்பர் ஹீரோவை காதல் பண்ணலான்னு ஆசைப்பட்டு வேணவே வேணாம்டா, உயிர் பயத்தோட வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சலான்ற மாதிரி பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. இந்த அனிஷா, அதான் வில்ட்ரமைட் இந்த பொண்ணு பேர் அனிஷா, அவள் அப்படியே மொத்தமாக பறந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸில் வேற அவனை பிடிச்சிட்டு போய் பிரச்சனைலாம் போட்டாச்சு. அதுக்குள்ளே இந்த ஆங்ஸ்ட்ராம் மல்டிவர்ஸ் வில்லன் அவன் கால் பண்ணி, டேய் உன் வீட்டில் உங்கள் அம்மாவையும் உன் தம்பியும் கடத்தி வச்சிருக்கிறேன், ஒழுங்காக வந்து சேர்றான்னு சொல்லி அவன் வர ஃபோன் போட்டு மிரட்ட. இப்போ வீட்டுக்கு வந்தா, டே எங்கள் அம்மா விட்றான்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்தா, டக்குன்னு வேற யூனிவர்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். அங்கே டைனோஸ் எல்லாம் பேசுது, இது டைனோசர் இருக்கிற யூனிவர்ஸ்க்கு வந்துட்டான்ற மாதிரி அங்கே சண்டை போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் இவங்க வந்தா, அதுக்குள்ளே அடுத்த யூனிவர்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். ஏய் இது நம்ம ஸ்பைடர்மேனு கேலக்டஸ் என்னடா அந்த ஃப்ளவர்லேயே இருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. தம்பி நானும் மல்டிவர்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன்ன்ற மாதிரி அங்கே இருக்கிற மார்க்கும் சொல்ல, இப்போ அங்கேருந்து திரும்பி வந்தால் வேற யூனிவர்ஸ்க்குன்னு மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலாக எல்லாரோட பிரெயினை ஒன்று சேர்க்குற அப்போ அந்த பிளானை நான் நடத்திருந்தேன்னா நான் பெரிய ஆளாக இருப்பேன். அதை காலி பண்ணது நீ, வேற யூனிவர்ஸில் என்னை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீனு. இந்த ஆங்ஸ்ட்ராம் இன்னும் இவன் மேலே கோவமாக இருக்கிறான். அப்போ தான் இவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை லைட்டாக காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் கண்ணு முன்னாடியே இவன் பையனை வந்து இன்வின்சிபிள் கொண்டு இருப்பான். ஏய் நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்களா, உன் பையனே கொல்ட்டா அப்படின்னு சொல்லி மொத்தமாக போட்டத்தில் இருப்பான். அந்த கோவத்தில் அந்த யூனிவர்ஸில் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் இந்த யூனிவர்ஸில் ஒன்று பண்ண வந்திருக்கேன்டான்னு. டேய் விளக்கண்ணே, அந்த யூனிவர்ஸில் தான்டா இல்லை, இங்கே நல்லவன்டா, புரிஞ்சிக்காமல் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு ஆம்ஸ்ட்ராங் கூட இவன் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்பா உங்களோட பேச்சுவார்த்தைலாம் நடத்த முடியாது பைத்திய நீ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங்கை அடிச்சு ஒரு வழியாக முடிச்சாச்சு. இங்கே இந்த ஸ்பேஸ் பிரிசனில் ஆம்னிமேனு அதுக்கப்புறம் ஆலன் 2 பேருமே இருக்கிறாங்க. இங்கே இந்த ஆங்ஸ்ட்ராமும் பண்ணதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி அவனை நீ உசுரோடவே இருக்கக்கூடாதான்னு மொத்தமாக வெறி கொண்ட கோவத்தை அடித்து அவன் கதையை முடிச்சா. ஐயோ இந்த யூனிவர்ஸில் நம்ம சிக்கிப்படுவோமே, இவங்ககிட்ட தானே போகிறதுக்கான வழி இருக்குது, அட்ரஸ் கொடுக்க வந்தவனே நம்ம அடிச்சு போட்டோமேனு ஃபீல் பண்ணா. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த யூனிவர்ஸை சேர்ந்தவங்கலாம், எப்பா இவனை பற்றிலாம் நல்லா தெரியும், நாங்களே கண்டுபிடிச்சிட்டா, நீ உன் யூனிவர்ஸ்க்கு போகலான்ற மாதிரி அவன் நல்லபடியாக வழி அனுப்பி வச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த ஆங்ஸ்ட்ராம் பிரச்சனையை சரி பண்ணியாச்சு, இந்த மல்டிவர்ஸ் பிரச்சனையை க்ளோஸ் பண்ணியாச்சு. அங்கே இப்போ இந்த பிரிசனில் ஆலனும் ஆம்னிமேனும் ஒன்று சேர்றாங்க. இதோட சீசன் 2ங்கிறது எண்டு. இப்போ சீசன் 3க்கு போவோமா? எப்படியும் வில்ட்ரமைட் வந்து வெளுக்க போகிறாங்க. ஸோ ட்ரைனிங்லாம் நம்ம பலமாக நடத்தி ஆகணும்னு மார்க்குக்கு வெறி கொண்ட ட்ரைனிங்லாம் நடக்குது. அடுத்து இந்த 2 பேர் வந்து டேய் நம்ம வந்திருக்கிற இடம் இதுரா அதுரான்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க, இந்த பிரச்சனை சமாளிக்கணும், புது பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்வின்சிபிளும் ரெக்ஸும் வந்திருக்கிறாங்க. கேட் வேற செத்துட்டால, அதனால டேய் கேட்டோட அண்ணங்காரன் மல்டிபால் இவன் வந்து இவனுமே அதே மாதிரி தான் டூப்ளிகேட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணலாம். ஏண்டா என் கேட்டு கொன்னதுக்கு நீதாண்டா காரணம், அவள் சாவு விட்டது நீதாண்டான்னு சொல்லி ரெக்ஸை போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். டேய் அவ கூட ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி அவன் இமார்ட்டில் கூட ஒன்று சேர்ந்துட்டாடா, இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன ஏன்டா பொழக்கிறேன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே கேட்டே வந்து டே நான் ஒன்றும் சாகலா, தலைமறைவாக தான்டா இருக்கேங்கிற மாதிரி அவளும் கிளியர் பண்ணிடுறா. இங்கே இந்த ஆலிவர் நல்லாவே வளர்ந்துட்டான் அண்ட் பவர்ஸும் இப்போவே வந்துருச்சு. அவனும் பாதி வில்ட்ரமைட் தானே, அதனால் பறக்கவும் செய்கிறான். நானும் ஹீரோவாகணுங்கிற மாதிரி துடிக்கிறான். இங்கே அந்த சயின்டிஸ்ட்டே சீசன் 1லேருந்தே வந்து பிரச்சனை பண்ணிட்டு அடி வாங்குவானே, அவன் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய பிளான்லாம் போட்டு எல்லாருமே லாக் பண்ணி வச்சுட்டான். அதில் இன்வின்சிபிள் வந்து அட்டாக் பண்ணலான்னா அவனையுமே லாக் பண்ணியாச்சு. எல்லாருமே லாக் பண்ணி இப்போ சீசல் வேற நம்ம ஆளுங்களை அனுப்புங்கடா, புது ஆளுங்களை அனுப்புங்கடான்னு இறக்கணும். இந்த டிஏ சிங்க்லர்னு ஒரு எல்லாருமே மிஷினாக பார்க்குறவன் இந்த ரிக்கே மிஷினாக மாற்றி வில்லியமே போடுத்தல பார்த்தானே, அவனுடைய மிஷின்ஸ் எல்லாம் சண்டைக்கு வருது, அவனுடைய மிஷின்ஸ் வந்து இவங்களை காப்பாற்றுது. இப்போ மார்க்கு டென்ஷன் ஆகி டேய் இவங்களை எப்படி இந்த கெட்டவங்களை எப்படி இந்த டீமில் சேர்த்துக்கிட்டீங்க, இவங்க வில்லியமே அழிக்க பார்த்தாங்க, இவங்க மோசமானவங்களையும் இந்த டீமில் சேர்த்துப்பீங்களாடா, என்னடா கதை இதுங்கிற மாதிரி மார்க்கு டென்ஷன் ஆகிட்டான். ஸ்ட்ரைட்டாக சீசல்கிட்டே போயிட்டு, ஆமாம் நீ அந்த சிங்க்லர் கூட சேர்ந்து வேலை பார்க்குறியா, என்னது டீமில் எப்படி தப்பானவங்களை சேர்த்து பண்ணுற மாதிரி ஒன்றுமே புரியல. தம்பி பொறுமையாக என் கூட வான்னு மொத்தமாக மார்க்குக்கே சுற்று போட்டான். தம்பி என்னுடைய பாதுகாப்புக்காக இந்த ஒயிட் ரூமு இது ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க, என்னை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மொத்தமாக மார்க்கையே சுற்று போட்டாச்சு. இங்கே அப்படியே சீசலோட ஃப்ளாஷ்பேக், அவர் ஏஜென்ட்டாக இருந்தப்ப 2 மிகப்பெரிய அட்டாக் நடத்தினவங்களை தடுத்து நிறுத்த பார்த்து அவங்க மொத்தமாக அட்டாக் நடத்தி அதில் இவருமே மொத்தமாக எரிஞ்சிருப்பார். இவருடைய ஸ்கின்னே மொத்தமாக போயிருக்கும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னை வச்சு தான் இவரை ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாக் தடுத்தாச்சு இல்லைல்லப்பா, அந்த அட்டாக்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பரவாயில்ல, இந்த மார்க்குங்கிறது எனக்கு இருக்கட்டும், இதை நம்ம சரி பண்ண தேவையில்ல, இது மிஷனில் நான் ஃபெயிலியர் ஆனதுங்கிறது எனக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்தணும், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு சீசல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இவங்க கேங்கில் திரும்பி அந்த அட்டாக் நடத்தினவங்களே சேர்த்துருப்பான். இவங்க கிரிமினல்ஸ் ஆச்சா, இவங்க எப்படி திரும்பி நம்ம டீமில் சேர்றாங்கன்னு சொல்லி சீசல் அப்போவே டென்ஷன் ஆகி சுட்டுருப்பாரு. ஏண்டா நம்ம டீமில் சேர்ந்தவங்களே சுட்டியான்னு சீசலே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். அப்புறம் வந்து சொல்லியிருப்பான், தம்பி நல்லவங்க மட்டும்தான் டீமில் இருக்கணும், நல்லவங்களை வச்சு தான் உலகத்தை காப்பாற்றணும்னா முடியவே முடியாது ராசா, சில டைம் இவங்களையும் மனசு மாற்றி நம்ம டீமில் சேர்த்துக்கணும், அவங்கள வச்சு தான், அதாவது நீ இருக்கிறதுலே எல்லாருமே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸாக போகணும்டான்னு சொல்லி புரிய வச்சிருப்பாரு. அது இல்லாமல் உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, உனக்கு இந்த பொசிஷனை தரேன், நான் அதுலேருந்து நான் விலகிறேன், நீயே டேரக்டராக இரு, நீயே இருந்து பார்த்துக்க, ஆனால் நல்லவனா மட்டும்தான் இருப்பேன், கிரிமினல்ஸை டீமில் சேர்த்துக்க மாட்டேன்னு இருந்தேன்னா சத்தியமாக உருப்பட மாட்டேறான்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை தான் இப்போ சீசல் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த கிரிமினல்ஸையும் டீமில் சேர்த்துக்கிறான், அவங்கள மாற்றிருக்கிறான்.
ஸோ இது தெரியாமல் தான் இன்வின்சிபிள் இவங்களோட நான் சேர்ந்து வேலையே பார்க்க மாட்டேன்ற மாதிரி டென்ஷன் ஆயிருப்பாரு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பிச்சு போட்டால் தம்பி உனக்குள்ளேயே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம்ப்பா, உன்னையே நாங்கள் கண்ட்ரோல் எடுக்க முடியும்னு மொத்தமாக அவனுக்குள்ளே இருக்கிறத வச்சு சவுண்டை கிரியேட் பண்ணி அவன் காதையை வெடிக்கிற அளவுக்கு பண்ணி அவனை டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்க பார்த்தா இதை என்னையவே கண்ட்ரோல் எடுக்க பார்த்தியான்னு அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி டீம் கிட்ட வந்துட்டாரு இன்வின்சிபிள். அதுக்குள்ளே சீசில் வந்து இங்கே பாருங்கள் யாரும் கிட்ட வராதிங்க, அவன் நாங்கள் டார்ச்சர் பண்ணி ஒழுங்காக நாங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறோன்னு சொன்னான். அதுக்குள்ளே இந்த டீமும் இல்லை இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அடித்து போட்டுட்டு அந்த உள்ளே வச்சதையும் எடுத்துவிட்டாங்க. இப்போ இந்த சீசில் வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவருடைய நோக்கம் கெட்டவன்லாம் கிடையாது, கிரிமினல்ஸாக இருந்தாலும் முதல்ல மக்களை காப்பாற்றணும், மக்கள் சாகக்கூடாது, அதுக்கு இவங்களையும் நம்ம டீமில் சேர்த்துக்கிறதுங்கிறது வேறு ஆப்ஷன் இல்லாமல் பண்ணுறது. அது இவங்களுக்கு புரியல. இப்போ டீமுக்குள்ளேயே சண்டை வந்து எப்பா சீசில் பண்ணுறது கரெக்ட் இல்லை அவன் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. அதில் சப்போர்ட் பண்ணுறது இம்மார்டல், என்ன இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிறவர், என்ன இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறவர், அதனால் அவர் தேவை அப்படின்னு சொல்லி இம்மார்டல் சீசில் பக்கம் சப்போர்ட்டு. எப்பா நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி ரெக்ஸு ரோபோட்டு இந்த மாஸ்டர் கையில் நாங்கள் கிளம்புறோம்ன்ற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. லைட்டாக ஆம்னிமேனு ஃபஸ்ட்டு இங்கே வந்து மாஸ்டர் கூட சண்டை போட்டு காப்பாற்றின அப்போ சீசில் அப்போவே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே, வேற பிளானட்டை சேர்ந்தவனாக இருக்கானே, இவனால் ஆபத்து வருமோன்னு அப்போவே கெஸ் பண்ணிருப்பாரு. அதனால் இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு எதிராக நம்ம சைடு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்களான ப்ராப்ளம் வந்தாலும் அதை சமாளிக்க ரெடியாக இருக்கணுங்கிறது தான் சீசலுடைய ஒரே வேலை. அப்பப்போ இந்த குட்டி வில்லன்ஸோட ஸ்டோரிஸ்லாம் காட்டுவாங்க. ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இந்த மிஷினட்டு கீழே இந்த ஐசோடோப் கீழே வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக வேறு வழி இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. அப்படி நெருப்புடான் இருக்கிறவர் தான் மேக்மேனியாக். ஸோ அவருடைய ஸ்டோரி என்னன்னா, அவங்க 2 பேர் வந்து வேலை பார்த்து நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அந்த வேலையும் போச்சு, அவங்களுக்கு வாழறதுக்கே ஒன்றுமே இல்லை, சாப்பிடவும் கஷ்டம். ஸோ மொத்தமாக வேறு வழியே இல்லாமல் வேலையே இல்லாததுனால இந்த மிஷினட்டு கீழே அடியாளாக வேலை பார்த்துருப்பாங்க. அந்த சமயம் அந்த ஆலிவரை அட்டாக் பண்ணலான்னு லாக் பண்ணட்டும் வேணாம்பா சின்ன பையனெல்லாம் போட்டு தள்ளக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்காம இன்வின்சிபிள் பொக்குன்னு மூஞ்சில குத்திருப்பாரு. ஸோ இதில் இந்த அடியாளுங்களா இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்களாம் கிடையாது, வேற வழி இல்லாமல் சில பேர் வேலை கிடைக்காமலாம் வந்து சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு லைட்டாக அந்த ஸ்டோரிஸில் காமிச்சிருப்பாங்க. இங்கே சீசன் 1ல் வந்து இந்த மிஷினிட்ட மொத்தமாக காலி பண்ணியாச்சு, அவன் சிப்பெல்லாம் பிடுங்கி அவனை ஜெயிலெலாம் போட்டாச்சு இல்லை, அதனால அந்த டைட்டன் வந்து தலைவனாகி மொத்தமாக கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பான். இப்போ லியூ அவர் வந்து அவன் இந்த மிஷினிட்டு எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தான், அந்த மல்டிபாலை ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் வேலை, அவனை ஒழுங்காக எங்களுக்கு வெளியே கொண்டு வரணும், அதை நீ பண்ணணும்னு சொல்லி டைட்டன் கிட்ட சொன்னான். அது ஏன் வேலை இல்லைப்பா, நீங்களும் மிஷினிட்டும் பேசுனது நான் என்ன பண்ண முடியும்னா, அதுக்குள்ளே இந்த ஐசோட்டோப் கூப்பிட்டு இங்கே பாரு உன்னோட ஃபேமிலி பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க பெரிய சிண்டிகேட்டு, அதனால் அவங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு நீ இல்லைனா வேற ஒருத்தனை வச்சு பண்ணுவாங்க, அதனால் பெருசாக ஒரு பிளானை போடலான்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பான். இங்கே ஆலிவருக்கும் பவர் வந்துருச்சு. எப்பா பவர் வந்துருச்சுன்னா சூட்டு தைச்சா ஆகணுமே அப்படின்னு சொல்லி இவருக்கும் சூட்டு தைக்க வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இன்வின்சிபிளும் நானுமே ஒரு சேஞ்சு தேவைப்படுதுங்கன்னு சொல்லி எல்லோ சூட்லேருந்து ப்ளூ சூட்டுக்கு மாறியாச்சு. இங்கே இவனுக்கும் சூட்டை ரெடி பண்ணி போட்டா ஆம்னிமேன் புல்லடா அப்படின்னா, டே ஆம்னிமேன் சொன்னாலே இங்கே அருவா தூக்கிட்டு வருவாங்கடா, அப்படிலாம் கிடையாதுடா, நீ ஆலிவர்ன்றதுக்காக தான் ஓவ வச்சுக்கிற மாதிரி இவரும் கிளியர் பண்ணுறாரு. இங்கே இந்த ட்வின்ஸ் அட்டாக் பண்ண வந்தா இன்வின்சிபிளால் சமாளிக்க முடியல, ப்ளஸ் ஆலிவரையும் போட்டு வெளுவெளுன்னு விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆலிவர் கொடூரம் மிருகமாக மாதிரி அவங்களை பிச்சையே போட்டான். குட்டி பையன் வயசில் நீ என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் பண்ணணும், அதை விட்டு இப்படிலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுறா. அப்படி இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு 2 பேர் வந்தாங்க தெரியுமா, அவங்க கூட இவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து டேய் என்னடா உங்கள் பிரச்சனை, ஸ்டார்டிங்லேயே வந்தீங்களா என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நாங்கள் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கோம்டா, ஃபியூச்சர்லேருந்து அந்த இடத்துக்கு வந்ததுனால அட்டாக் பண்ண வந்தோம், நீங்கள் தப்பாக நினச்சி எங்களோட சண்டைக்கு வந்தீங்க, வா நான் ஃபியூச்சரை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கிங் வந்து பல வருஷமாக ரூல் பண்ணிட்டு இருக்கான், ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் எல்லாருக்கும் எது காரணமே கேட்காம அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுறான். அவனை நீ சமாளிச்சு ஆகணும்னு சொல்லி ஃபியூச்சருக்கு கூட்டிகிட்டு வந்தா அங்கே ஓகே நம்ம கிங்கை பற்றி தப்பாக பேசினா நம்ம கிங்கு கிட்டே கூட்டு போவாங்கல்ல, அப்போ வேணுட்டே வெறுப்பை தோணுன்னு சொல்லி இப்போ கிங்கு கிட்ட போனால் அந்த கிங்கை வேறு யாரும் இல்லை நம்ம ஐயாச்சாமி இம்மார்டல். டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னா, இம்மார்டல் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகி, டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா பொறுப்பு என்கிட்ட கொடுத்த, நீதாண்டா மொத்தமாக ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த, இது எல்லாத்துக்கும் ஆக்கினதே நீதாண்டா, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, எனக்கு இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவன் வேற மாதிரி கத்துறான். அதுக்குள்ளே இன்வின்சிபிள் என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியல, நான் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, நான் தான் உன்னை வில்லனா மாற்றினான்னு என்னமே தெரியல, டேய் நான் இப்படி ஆனதுக்கே காரணம் நீதாண்டான்னு இம்மார்டல் கழுத்தை பிடிக்கவும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி மொத்தமாக பிச்சு போட்டாச்சு. அப்புறம் இந்த 2 பேர்கிட்டையும் டேய் இவன் இம்மார்டல்ரா, இவன் தான் பிச்சு போட்டாலும் அதுக்கப்புறம் சரியாயிடுவான், ஸோ பிச்சு அவனை தனியாக சீல் பண்ணி வச்சிருங்க, பிரச்சனையே கிடையாது, உங்கள் கிங்கை கதையை முடிச்சிட்டேன், நீங்கள் தானே இனிமேல் ரூல் பண்ண போறீங்கன்னு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம், ப்ளூ சூட் வேற போட்டு எல்லாமே வந்து நடக்குது, அடுத்தடுத்து பெரிய ஃபியூச்சரில் என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், அது மாறாமல் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. இங்கே வந்து ஈவ் கூட அப்படியே நல்லா க்ளோஸ் ஆகியாச்சு. ஸோ ரொமான்ஸ்லாம் தேவையான அளவு நடக்குது. அங்கே ஆலன் ஆம்னிமேன் பிரசனில் 2 பேருமே ஒன்று சென்ட்டாங்க. ஆம்னிமேனை போட்டு தள்ள போகிறாங்க, தம்பியே நீ வில்ட்ரமைட்டா உன்னுடைய கடமையை நீ வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டேன், அதனால் உன்னை காலி பண்ண போகிறோன்னு முடிச்சு விட பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ஆலன் தப்பிச்சு அங்கே பீஸ்ட்டை வேற ரிலீஸ் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆம்னிமேனை காப்பாற்றணும் முடியும் அப்படின்னு சொல்லி அட்டாக்லாம் நடக்க, இந்த பக்கம் ஆலன் ஆம்னிமேனு சேர்ந்து ஒரு வில்ட்ரமைட்டை ஒரே பஞ்சில் அப்படியே நசுக்குவாங்க. அதெல்லாம் கொடூரமாக இருக்கும். இங்கே இந்த ஜெயிலேருந்து மல்டிபாலை வேற காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற அந்த பிளானை வர போடுறாங்க. அப்போ கேட்டுமே வந்து டேய்
ஏன்டா இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க 2 பேரோட ஃப்ளாஷ்பேக் கேட்டும் மல்டிபாலும் ட்வின்ஸ் ஆக்சுவலாக அவங்களுடைய கதையை லைட்டாக காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து டோட்டலாக கண்ட்ரோலே இல்லாமல் ஆனதுக்கப்புறமா அவங்கள மொத்தமாக கூட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட பவர்ஸோட இவங்க ஏகப்பட்ட டூப்ளிகேட்ஸை கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சதும் அவங்கள வெப்பன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் கேட்டுக்கு வேற வழி இல்லை, நான் இங்கே இருக்கிறேன்ற மாதிரி செட் ஆகிட்டா. ஆனால் இந்த மல்டிபால் வந்து இல்லை நான் இப்படி இருக்க பிடிக்கலன்னு சொல்லி அவன் அங்கேருந்து தப்பிச்சு மர்டராக மாறி அந்த அசாசினா அவன் பாட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்துருக்கான். ஸோ இப்போ மல்டிபால் எனக்கு தேவைன்றதுனால தான் லியூ வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே மிஷினிட வேற வந்து பார்த்து இந்த மாதிரி லியூ வேற வந்து இந்த ஒரு வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கான். மல்டிபாலை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஒரு பிளானை போடுவோங்கிற மாதிரி சீக்கிரட்டா டைட்டன் ஒரு வேலையை பார்க்குறாரு. இன்வின்சிபிள் வேற இந்த டைட்டனை பார்த்து என்னடா பழைய மாதிரி மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை நாங்கள் ஒரு பிளான் போடுறோம், அது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இங்கே லியூ நானே பார்த்துக்கிறேன்டான்னு இவன் டிராகனாவே மாறிட்டான். ஆக்சுவலாக இவன் பாடியில் இந்த டிராகன் ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவன் பாடி இங்கே இருக்கும், அங்கே டிராகனாக இவன் மாறி அங்கே அட்டாக்லாம் பண்ணிட்டு கிடப்பான். ஸோ அப்படி அந்த ஜெயிலையே அட்டாக் பண்ணி இந்த மல்டிபாலை வெளியே கொண்டு வரலாம்னு பார்த்தா இங்கே இன்வின்சிபிளும் ஈவும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த மிஷின் ஹெட் போயிட்டு அந்த பாடியவே அதான் இந்த லியூவோட பாடியவே சுட்டு தள்ள டிராகன் கதையும் ஓவரு. ஸோ ஒரு வழியாக இது எல்லாமே போட்ட பிளான். இங்கே டிராகனாக மாதிரி அட்டாக் பண்ண வருவான். அந்த சமயம் மிஷின் ஹெட்கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு பிளான் போட்டாச்சு. ஸோ அப்படி நீங்கள் காலி பண்ணுறான்ற மாதிரி மிஷின் ஹெட்டையும் ரிலீஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து இந்த லியூவை லாக் பண்ணியாச்சு, மல்டிபாலையும் லாக் பண்ணியாச்சு. அங்கே மறுபடியும் மிஷின் ஹெட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். எப்பா நான் கிளம்பிக்கிறேன்பா, என்னை விட்டுருப்பான்னு சொல்லி டைட்டனும் வந்து நான் ஃபேமிலி உண்டு நான் உண்டு இருக்கிறேன் அவனு இதுலேருந்து வேலைக்கு போயிட்டான். இந்த சீசன் 1 எண்டில் இன்வின்சிபிளும் ஆம்னிமனும் ஃபைட் நடக்கும் தெரியுமா? அப்போ ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அதில் ஜெசிகான்றவளும் இறந்துருப்பா. என் சிஸ்டர் என் கண் முன்னாடி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அதை பார்த்த ஸ்காட் அவன் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் மேலே சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் இன்வின்சிபிள் ஆம்னிமன் மேலே அவ்வளோ டென்ஷனில் இருப்பான். அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இன்வின்சிபிளை பிடிச்சி உள்ள தள்ளுங்க, ஆம்னிமன் பிடிச்சி உள்ள தள்ளுங்கன்னா டே அவங்க பெரிய பெரிய பிரச்சனைலேருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க, அதனால் அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னா சூப்பர் ஹீரோனா அவங்க யாரை வேணாலும் கொள்ளலாமா, அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாதான்னு சொல்லி ஸ்காட் செம்ம டென்ஷனில் இருப்பான். ஸோ நாமளே பவரை உண்டாக்குறோம், அவன் கூட சண்டை போடுறோம்னு சொல்லி இவன் பவரை உண்டாக்குவான். இவனுடைய பவர்ஸ் என்ன அப்படின்னாக்க இவனை அடிக்க அந்த பவர்ஸுங்கிறது ஸ்டோர் ஆகி அது மிகப்பெரிய பவராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி அவனை எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் அந்த பவர்லாம் மொத்தமாக ஸ்டோர் ஆகி மொத்தமாக கரண்ட்டாக அடித்து அவங்கள மொத்தமாக காலி பண்ணும். ஸோ அதுதான் இவனுடைய பவர். ஸோ அப்படி என்னை அட்டாக் பண்ணி திரும்ப அடின்னு சொல்லி பவரை ஏற்று ரிட்டன் அடிப்பான். அப்படி இன்வின்சிபிள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு வந்தால் இந்த ஷேப் ஷிஃப்டர் வேற தம்பியே என்ன பிரச்சனை பண்ணுற, நான் பிரச்சனை பண்ணலாம் வரலடா, இன்வின்சிபிள் கூட சண்டை போட வந்தான்னா ஸ்பேஸ் ஷிஃப்டரை போட்டு அடிக்கவும் பெரிய வில்ல மாதிரி இவனை போர்ட்ரே பண்ணுறாங்க. டே நான் வில்லன்லாம் இல்லைடா, வில்லனே இல்லை, இன்வின்சிபிள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை தட்டி கேட்க தான்டா நான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இன்வின்சிபிளை வர வைக்கிறதுக்காக இவன் ஃபேமிலியவே கட்டி போட்டு ஓகே மக்களுக்காக வந்து நிற்பான்லன்ற மாதிரி அவனை வர வச்சு ஏண்டா உன்னால் எத்தனை பேர் செத்துருப்பாங்க தெரியுமா, செத்தவங்க பேராச்சும் உனக்கு தெரியுமாடான்ற மாதிரி போட்டு பொழக்கிறான். இவன் பக்கமும் ஆக்சுவலாக நியாயம் இருக்குது. ஆனால் இவன் கண்ட்ரோலை மீறி மொத்தமாக கோவத்தில் இவங்க ஃபேமிலியவே எரிச்சு விட்டான். அதுலேருந்து ஒரு வழியாக இன்வின்சிபிள் அவனை லாக் பண்ணி ஜெயிலையும் அடைச்சாச்சு. ஆனால் என்னாலையும் மக்கள் நிறைய பேர் செத்துருக்காங்க, எங்கள் அப்பானாலையும் மக்கள் நிறைய பேர் செத்துருக்காங்கிற ஒரு டிப்ரெஷன் இவனுக்குள்ளேயும் வந்துருச்சு. இங்கே அந்த ஆங்ஸ்ட்ராமு இன்னும் சாகாமல் மல்டிவர்ஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான்ப்பா. அவன் பெரிய ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணி எப்படின்னா ஏகப்பட்ட யூனிவர்ஸில் இந்த யூனிவர்ஸில் நல்லவன் தான் இன்வின்சிபிள், ஆனால் மற்ற யூனிவர்ஸ்லாம் மோசமானவன் கெடுக்கிட்டவன்ல, அப்படி எல்லா மார்க்கையும் எல்லா இன்வின்சிபிளையும் இறக்கி இந்த யூனிவர்ஸில் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்குறவங்களுக்கு இன்வின்சிபிள் தான் இந்த அட்டாக்கை பண்ணுறான்ற மாதிரி ஒன்றுமே புரியாது. எவன் நல்ல மார்க்கு எவன் கெட்ட மார்க்குன்னே தெரியாது. எல்லாருமே ஒன்று சேர்ந்து விதவிதமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தன் ஆம்னிமேன் சூட்டியாக போட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் எல்லோ சூட்டோட இருக்கிறான். இப்படி எல்லாரும் விதவிதமாக அட்டாக் பண்ணுறாங்க. டீம் அவங்க மொத்தத்தையும் வந்து இவன் வில்லன் மார்க் அட்டாக் பண்ண அதில் ரெக்ஸ் கூட ஒரு வழியாக சமாளித்து அவன் வேறு வழி இல்லாமல் சண்டை போட்டு அவன் காலி ஆகிட்டான். அந்த சண்டையில் மற்றவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க, ரெக்ஸ் மட்டும் காலி ஆகிட்டான். இப்போ இந்த ஆங்ஸ்ட்ராமு அப்பா வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. இனிமேல் இங்கே பார்க்குறவங்க எல்லாம் இன்வின்சிபிள் தான்டா காரணன்ற மாதிரி பார்ப்பாங்கன்னா இவன் என்ன ஓவராக பேசிட்டு இருக்கான், இவனே பொறுத்தரலாமான்னு எல்லா இன்வின்சிபிளும் பிளான் போட்டா வந்த வேலை முடிஞ்சது நீங்கள் கிளம்புங்கடான்னு சொல்லி அவங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமான கம்யூனிட்டி நீ தான்டா, உன்னை கொல்லாமல் விட்டதாண்டா என்னுடைய தப்புன்னு மறுபடியும் இந்த இன்வின்சிபிள் போட்டு புரட்டி எடுக்கிற. அப்படி அதில் இந்த ஆலிவர் வேறு அவனை கொல்லுன்னா ஒரு செகண்ட் இவன் யோசிச்சு இவனை கொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கும் போது அவன் கை மட்டும் பிச்சிருச்சு, அவன் தப்பிச்சிட்டான். இப்போ இந்த பிரச்சனையிலேருந்தே சரியாகலை. இந்த ஆங்ஸ்ட்ராம் பண்ணி வச்சது அவ்வளோ பெரிய டேமேஜாக ஆயிருக்குது. அதுக்குள்ளே கான்கிவிஸ்ட்னு ஒரு பெரிய தலை வில்ட்ரமைட் வேறு வந்தாச்சு. அவர் ஈவி இறக்கமே இல்லாமல் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. தம்பிகளா உங்களுக்கு எவ்வளவோ டைம் கொடுத்துட்டான், இந்த இடத்த நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால் சண்டை போட்டு உங்கள் கதையை முடிச்சுட்டு வரதான் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு அவனுடைய சண்டைலாம் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அப்படி போட்டு புரட்டி எடுக்கிறா. அப்படி இந்த ஆலிவரை சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம மொத்தமாக பிச்சு போடலாம் ட்ரை பண்ணுறான். அதுக்கு மேலே இவனும் கண்ட்ரோல் எடுத்து கோவத்தில் போட்டு அடிக்க வந்தா, தம்பி கோவப்பட்டா ஒன்று அப்படி கிழிச்சிட மாட்டேன், நான் உன்னை புரட்டி எடுக்கிறேன் பாருன்னு. பாவங்க உண்மையாகவே இந்த இன்வின்சிபிள் அவங்க அப்பா கிட்ட அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வில்ட்ரமைட்ஸ் கிட்ட வாங்கினபடியே அடி வாங்கினே கிடக்கிறான்பா. இங்கே ஈவ் வேற ஹெல்ப் பண்ண வந்தா அவளையே வாயை கிழிச்சு விட்டு குடலையே உருவி தூக்கி போட்டான். ஸோ அந்த அளவுக்கு இவங்க கொடூரமானவங்க இந்த வில்ட்ரமைட்ஸ். மவனை நீ செத்தரா என் ஆளையே போட்டு தள்ளுறான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவன் கையை ஒரே அடியாக அடிச்சு உடச்சிருப்பான். அப்பயுமே இந்த கான்குவெஸ்ட் அவனை லாக் பண்ணா அங்கே ஈவ் செத்துட்டா அப்படின்னு நினச்சா அவளுடைய மொத்த
மொத்த பவர் வெளியே வந்து அவள் டோட்டலாக ஹீல் ஆகிட்டா. அவளுடைய மொத்த பவர் வச்சு இந்த கான்க்வெஸ்ட்டை அட்டாக் பண்ணவும் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் போட்டு இந்த கான்க்வெஸ்ட்டை பிச்சு போட்டான். ஃபைனலி ஒரு வில்ட்ரமைட்டை முடிச்சாச்சு. மொத்தமாக முடியல, அவன் தலையை எடுத்துன்னு போயிட்டு சீசல் வந்து இவனை வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயாச்சு. ஸோ ரெக்ஸு மொத்தமாக போயிட்டு தான் நம்ம டீமை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவும் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ஈவும் மார்க்கும் நல்லாவே க்ளோஸ் ஆக அப்படியே மார்ஸ்லேருந்து வந்து அந்த சீக்விட்ஸும் டெவலப் ஆகுது. அதுங்க தனியாக ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ண பார்க்குது. ப்ளஸ் இந்த மல்டிவர்ஸ் காரணம் இன்னும் ஜாவலங்க அவன் உசுரோட தான் இருக்கான். அப்புறம் இந்த சீசன் 1ல அந்த டிடெக்டிவ் நரகத்துக்கு அனுப்புனாங்கல்ல, அவருமே ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ இப்படி எல்லா வில்லங்கங்களும் இந்த சீசன் 4ல ரிட்டர்ன் வரப்போகுது. இது இல்லாமல் புது பஞ்சாயத்தும் இருக்க போகுது. இதுதான் இன்வின்சிபிளில் 3 சீசனில் மொத்தமாக நடந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, மொத்தமாக கதெல்லாம் கிளியராக புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.